முதலில் ஏற்ற வேண்டிய விளக்கு. வீட்டில் வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றுவோம் இல்லையா, அந்த விளக்கு வந்துட்டு எத்தனை விளக்கு ஏற்றலாம் அப்படின்னு சொன்னால், குறைந்தது வந்துட்டு ஒரு 3 விளக்காச்சும் ஏற்றணுங்க. அதுவும் பாருங்கள், முதல்ல ஏற்றக்கூடிய விளக்கு எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும். அது எந்த விளக்கு அப்படின்னு சொன்னால், இந்த பதிவில் பார்க்க போகிறவங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு எம்இ ஸ்பேசி தமிழ் கிச்சன். நம்ம வீட்டில் வந்துட்டு முதல்ல ஏற்றக்கூடிய விளக்கு கஜலட்சுமி விளக்கு தாங்க. நம்ம வீட்டில் வந்துட்டு பொதுவாக எல்லோரோட வீட்லேயும் ஏற்றக்கூடிய முதல் விளக்கு வந்துட்டு இந்த கஜலட்சுமி விளக்கு தான். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் குலதெய்வ விளக்கு. ஒரு அகல் விளக்கு கட்டாயம் ஏற்றணுங்க. நீங்கள் தங்கத்தாலேயே விளக்கு ஏற்றினாலும் பரவாயில்லைங்க, ஆனால் வந்து அகல் விளக்கு கட்டாயம் ஏற்றணும். இந்த குலதெய்வ விளக்கு அகல் விளக்கில் வந்துட்டு குலதெய்வ விளக்கு ஏற்றணுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் இன்னொரு விளக்கு, எந்த விளக்காக வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு நான் எந்த விளக்கு ஏற்றுறேன் அப்படின்னு சொன்னால், நான் வந்துட்டு குபேர விளக்கு ஏற்றுறேங்க. இது வந்துட்டு குபேர லட்சுமிக்கும் சேர்த்து ஏற்றக்கூடியது. மகாலட்சுமி தாயாருக்கு ஏற்றக்கூடிய விளக்கு குபேர விளக்கு, குபேர லட்சுமி விளக்கு. 3 விளக்கு ஏற்றுவேங்க எப்போவுமே. அடுத்து வந்து நீங்கள் எந்த விளக்கு வேணாலும் ஏற்றிக்கலாம். ஒற்றைப்படையில் ஏற்றணுங்க. குறைந்தது வந்துட்டு 3 விளக்கு ஏற்றணும். இதில் முதல்ல வந்து கஜலட்சுமி விளக்கும், அதுக்கு அடுத்து வந்துட்டு குலதெய்வ விளக்கும், அதுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம விருப்பப்பட்ட எந்த ஒரு விளக்குமே ஏற்றிக்கலாம். அடுத்து ஒற்றைப்படையில் தாங்க விளக்கு ஏற்றணும். எத்தனை விளக்காக இருந்தாலும் சரி ஒற்றைப்படையில் தான் விளக்கு ஏற்றணும். நம்ம திரி வந்துட்டு தினமுமே புதுசு புதுசாக மாற்றணுங்க. எண்ணெய் வந்துட்டு அழுக்காகிறது வரைக்கும் ஏற்றலாம். அழுக்காச்சு அப்படின்னு சொன்னால் மாற்றிட்டு வேறு எண்ணெய் வந்து மாற்றிக்கலாங்க. அதே மாதிரி விளக்கு வந்துட்டு அழுக்காச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எந்த நாள்லாம் பார்க்க தேவையில்லைங்க. அந்த நாளில் வந்துட்டு விளக்கை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்துட்டு நம்ம விளக்கு ஏற்றிக்கலாங்க. அதுலேயும் பாருங்கள், தினமுமே என்னோடய வீட்டில் வந்து நான் மஞ்சள் கலர் திரி, பச்சை கலர் திரி, சிவப்பு கலர் திரி இது போட்டு விளக்கேற்றுறேங்க. அது வந்து ரொம்பவே நல்லது. இது விளக்கேற்ற ஆரம்பித்த பின்னாடி இருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கண்கூட தெரிய ஆரம்பிக்குங்க. வீட்டில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க. அது ஒரு தெய்வீக சக்தி கிடைக்கும். நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் நல்லா வீடே பார்த்திங்கன்னு சொன்னால் நல்லாயிருக்கும். வீடுக்கே வந்துட்டு ஒரு நிம்மதி கிடைக்கும் நம்மளுக்கு வாழ்க்கையில். இந்த விளக்கு வந்துட்டு இந்த கலர் திரி போட்டு ஏற்றுறதுனால எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் வந்து இந்த மஞ்சள்லையோ குங்குமத்துலேயோ துணியை நினச்சிட்டு ஏற்றாதீங்க. இப்போ ரெடிமேடாகவே இந்த மாதிரி திரி வந்து கிடைக்கிதுங்க. பூஜா ஸ்டோரில் கிடைக்கிது. பூஜா ஸ்டோர், அதாவது கோயில்களுக்கு பக்கத்தில் இருக்க பூஜா ஸ்டோர், தனியாக இருக்கக்கூடிய பூஜா ஸ்டோர்லாம் கிடைக்கிதுங்க. அதனால் முதல்ல கஜலட்சுமி விளக்கு ஏற்றிட்டு அடுத்து எந்த விளக்கு வேணாலும் ஏற்றலாங்க.